எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த அரச மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிளான்டிங் ஆஃப் திஸ் அரச மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டெம்பில் இருந்து இந்த ரூட் வந்து பெண்டாக இருக்கும், இப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இது வந்து எங்கள் வீட்டுக்கு மாடியில் வந்து ஒரு டேங்க் இருந்துச்சு, வாட்டர் டேங்கு. அதில் வந்து அந்த வாட்டர் டேங்க் அடியில் வந்து வேர்கள்லாம் இருந்துச்சு. இந்த மரம் வந்து சின்ன சின்ன இந்த செடி வந்து சின்ன கன்னாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு நடலாம்னு சொல்லி நாளாகி போயிடுச்சு. அப்புறம் இவ்வளோ பெருசுக்கு வந்து வளர்ந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் எடுக்காமல் விட்டுட்டேன். பட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி பெண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேர்கள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நட போகிறேன் இப்போ ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு அரச மரம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அரச மரமோ இல்லை அத்தி மரமோ இல்லைனா வந்து ஆலமரமோ வந்து நம்ம வாட்டர் டேங்கு அப்படி இல்லைனா நம்ம செவத்து ஓரங்களில் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து பிடுங்கி வேஸ்ட்டாக தான் வந்து அதை பிடுங்கி நம்ம வந்து வேஸ்ட்டாக தான் போடுவோம், தூர தான் போடுவோம். ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி மரங்களாக வைங்க. இன்றைக்கி இந்த மரங்களோட அவசியம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இது வந்து ஹை ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் பிளான்ட்ஸ். இந்த அரச மரம், ஆலமரம், அத்தி மரம் இது எல்லாமே வந்து ஹை ஆக்சிஜன் வந்து ஜெனரேட் பண்ணும். ப்ளஸ் வந்து மழையை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரச மரம், அப்புறம் ஆலமரம் அந்த மாதிரி எதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பிடுங்கி இதை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு எப்போவும் நம்ம மரங்கள் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஆழமாக தோண்டி இந்த குளத்து கரையோரங்களில் வைங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து இது வந்து ஒரு குளத்தின் கரையோரம் தான் இதை வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த குளத்து கரையோரத்தில் இப்படி ஓரத்தில் வச்சிங்கன்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு பகுதியிலையோ எதையோ வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்கேஸ் வந்து இடைஞ்சலாக இருக்கலாம். ஸோ இந்த மரம் வந்து பெரிய மரமாக வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி குளத்து கரைகளில் வைங்க. நன்றி, வணக்கம்.